முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதான் அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், உத்தமமாய் நடந்து. உத்தமமாய் நடந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ரெண்டாவது, யாரும் நம்மை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அசைக்கணும்னு நினச்சாலும் அசைக்க முடியாது. அவர் அந்த மரத்தை வெட்டி போட்டார், இனி இவங்களுக்கு காய்க்காது, இனி இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது அவர் நினச்சாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? காய்க்காத மரத்தை காய்க்க வச்சு அதுலேயும் செழிப்பை கொடுத்து, வெட்டி போட்ட மரத்தையும் துளிர் தந்து அதுலேயும் காய்க்க வச்சு கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். அப்போ யார் நம்மளை அசைக்கணும்னு நினச்சாலும் யாராலும் நம்ம அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் பாயிண்ட், நம்ம உத்தமமாய் நடக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, நீதியை நடப்பித்து. நீதியை நாம் நடப்பிக்க வேண்டும். நியாயமாய் நாம் நடக்க வேண்டும். நீதியாய் நாம் பேச வேண்டும். அதை கர்த்தர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநீதி ரொம்ப அதிகமாக இருக்குது, அநியாயங்கள் அதிகமாய் நடக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம், நம்ம நீதியாக இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும். மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் எப்படி இருக்கணுமா? நீதியாய் நியாயமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து மூணாவது பாருங்க, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மூணாவது சொல்றாரு, மனதார சத்தியத்தை பேசுகிறவன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுலாம் சுவிசேஷத்தை மனதார சொல்லிடணுமா? வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மனதார சத்தியத்தை, நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையை சொல்லி புலம்புறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்? உடனே சுவிசேஷத்தை, சத்தியத்தை நம்ம பேசிடணும். அப்படி பேசும்போது நிச்சயமாக அது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை அது மாற்றும். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் மனதார சத்தியத்தை பேசணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சீசர்களுக்கு சொன்னார். சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் இதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாமளும் என்ன செய்யணுமா? வாய்ப்பு அமையும் பொழுது நம்ம சத்தியத்தை மனதார அவங்ககிட்ட பேசிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை நமக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெரும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களும் பெற வேண்டும். அப்போது நம்ம சத்தியத்தை மனதார மற்றவங்கிட்ட சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உதாரணமாக நம்ம பார்த்திங்கன்னா பைபிளில் 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் பாருங்கள், அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாகமான் அப்படின்னு சொல்லி ஒரு படைத்தலைவன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ஐய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாய் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அடுத்து பாருங்க, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள்.